கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் புனித தேவசகாயர் உயர் திருத்தலத்தின் சார்பாக வணக்கங்களும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித 2ஆம் ஜான் பாலினுடைய வாழ்விலே கூறுவார்கள், ஜெபமாலைக்கு சாட்சியாக வாழ்ந்தவர் புனித ஜான்பால் என்று கூறுவார்கள். எதற்காக என்று பார்க்கின்ற பொழுது, சிறு வயதிலே தன்னுடைய தாயை இழந்த பொழுதும் கூட அவர் இது ஜெபமாலை ஜெபத்தின் வழியாக தன்னுடைய வாழ்விலே ஆன்மீக பயணத்திலே உயர்ந்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு கூறுகின்றது. எனவேதான் ஜெபமாலைக்கு சாட்சி புனித ஜான்பால் என்று கூறுவார்கள். அந்த அடிப்படையிலே புனித தேவசகாயர் எதற்கு சாட்சியாக இருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, உடல் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவர் சாட்சியாக இருக்கின்றார். அதற்கு இந்த திருத்தலம் ஒரு சான்றாக இருக்கின்றது. ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் வெள்ளி அந்த நவநாள் திருப்பலியிலே இந்த திருத்தலத்தின் வழியாக புதுமை பெற்றவர்கள் அநேக நபர்கள் சாட்சி சொல்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், புனித தேவசகாயர் இந்த திருத்தலத்திலே உயிரோடு இருக்கிறார் என்பதுதான் அந்த மக்களினுடைய ஒரு இறை நம்பிக்கையாக இருக்கின்றது. அதே போல ஏராளமான இடங்களிலிருந்து பலவிதமான மதத்தை சார்ந்த மக்களும் இந்த திருத்தலத்திற்கு வருகை தந்து குணம் பெற்றிருக்கின்றார்கள். அவருடைய வாழ்விலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்று சென்று கொண்டு இருக்கின்றார்கள். இவைதான் அவர்களுடைய மத்தியிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த சாட்சிகள் நேரமானது உங்கள் மத்தியிலே வெளிவந்திருக்கின்றது. எனவே நீங்களும் இதை பார்த்து அறிந்து கொண்டு இறை நம்பிக்கையில இன்னும் ஆழமாக ஊன்றி புனித தேவசகாயனுடைய உயர் திருத்தலத்திற்கு வருகை தந்து அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையுமே பாசிமிகு பங்கு தந்தை சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். புனித தேவசகாயர் உயர் திருத்தலமானது ஒரு புதுமைகளினுடைய ஒரு பிறப்பிடமாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதற்கு நான் ஒரு சாட்சியாக உங்கள் முன்னால் நிற்கின்றேன். ஒரு 2 மாதத்திற்கு முன்னதாக புனித தேவசகாயனுடைய உயர் திருத்தலத்தினுடைய அந்த சன்னிதானத்திலே அமர்ந்து வளர்ச்சிக்கான பணிகளை பற்றி நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு பிற மதத்தை சார்ந்த ஒரு 55 வயது மதிக்கத்தக்க ஒரு தாயானவள் என்னை பார்த்து என் அருகில் வந்து பகிர்ந்து கொண்ட ஒரு செய்தியை உங்கள் மத்தியிலே கூற விரும்புகின்றேன். ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளி திருப்பலின் பொழுது வெற்றிலையை காணிக்கையாக கொடுப்பதை வழக்கமாக ஒரு 4 மாதங்களாக பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த பிற மதத்தை சார்ந்த இந்த தாய்க்கு இந்த வெற்றிலை எதற்காக ஆலயத்திலே வைக்கின்றார்கள், இதனுடைய மகத்துவத்தை அறியாமல் நம்பிக்கையோடு எல்லாரை போல வாங்கி வைத்து ஒரு வெற்றிலையை புனித தேவசகாயனுடைய பாதத்தில் வைத்துவிட்டு 2 வெற்றிலையை தன்னுடைய வீட்டிற்கு எடுத்து சென்றிருக்கின்றார்கள். 15 ஆண்டுகளாக நடமாட முடியாத தன்னுடைய கணவருக்கு இந்த வெற்றிலையை உண்பதற்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதே போல அந்த தாய் தேவசகாயர் மீது நம்பி அந்த வெற்றிலையை உணவாக உண்ண வைத்திருக்கின்றால், அவர் உண்டு ஒரு 3 நாட்களிலே முடியாமல் இருந்த அந்த மனிதர் நடந்து அதற்கு கடந்த மாதம் இந்த முதல் வெள்ளி வழிபாட்டிற்கு அவரை அழைத்து வந்திருக்கின்றார்கள். என்னிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அப்பொழுது இதை சாட்சியாக கூறாமல் நான் தனியாக அமர்ந்திருந்த பொழுது என்றும் இதை பகிர்ந்து கொண்டார்கள். இது ஒரு சாட்சியாக பிற மதத்தை சார்ந்த இந்த தாய் புனித தேவசகாயர் இந்த திருத்தலத்திலே உயிரோடு வீற்றிருக்கிறார் என்று இந்த தாய் ஒரு சாட்சியாக என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். அதே போல இன்று காலையும் இந்த திருத்தலத்தினுடைய புனித தேவசகாயனுடைய சன்னிதானத்தில் அமர்ந்து அடுத்ததாக இங்கு வளர்ச்சிக்கான பணிகளை என்ன செய்யலாம் என்று நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நம்முடைய ஊருக்கு அருகே இருக்கக்கூடிய புதூர் என்ற ஊரிலிருந்து ஒரு தாயானவள் தன்னுடைய 2 குழந்தையை அழைத்து கொண்டு புனித தேவசகாயனுடைய திருத்தலத்திற்கு சென்று அங்கே வணங்கிவிட்டு காணிக்கை செலுத்திவிட்டு என்னிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக வந்தார்கள். அப்பொழுது அந்த தாய் பகிர்ந்து கொண்ட ஒரு செய்தி, கடவுள் அழகான ஒரு பெண் குழந்தையை ஒரு 8 வருடங்களுக்கு முன்னதாக கொடுத்திருக்கின்றார். அதற்கு பிறகு இந்த தாய்க்கு குழந்தை பாக்கியமே இல்லாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றாள். எந்த குழந்தையுமே தன்னுடைய வயிற்றிலே தங்காத ஒரு சூழல். அப்பொழுது ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குழந்தையை கடவுள் கொடுத்திருக்கின்றார். ஆனால் இந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த தருவாயிலே மருத்துவர்கள் கூறிய வார்த்தை,
இந்த குழந்தையினுடைய கால் வளைந்து இருக்கின்றது. எனவே இந்த குழந்தையை தயவு செய்து நீங்கள் வெளியே எடுத்து விடுங்கள். இல்லை என்றால் பிறந்த பிறகு கூட இந்த குழந்தை வாழ்நாள் முழுவதுமே ஒரு ஊனமுற்ற குழந்தையாகத்தான் இருக்கும் என்று மருத்துவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அழுது கொண்டே இந்த தாய் நம்முடைய உயர் திருத்தலத்திற்கு வருகை தந்து புனித தேவ சகாயனுடைய சன்னிதானத்திலே அழுது ஜெபித்திருக்கின்றாள். இந்த குழந்தை கண்டிப்பாக நல்ல குழந்தையாக சுதந்திரமாக இந்த குழந்தை இந்த மண்ணிலே பிறக்க வேண்டும். அப்படி பிறந்ததென்றால் இந்த குழந்தையினுடைய கரங்களினால் உன்னுடைய பாதத்திலே காணிக்கை தருவேன் என்று இந்த தாயானவள் நம்பி நம்முடைய திருத்தலத்திலே ஒரு வேண்டுகோளாக வைத்துவிட்டு செஞ்சிருக்கின்றாள். அதே போன்று புனித தேவ சகாயனுடைய பரிந்துரையாலும் புனித தேவ சகாயனுடைய புதுமையாலும் அந்த குழந்தை நல்ல முறையிலே பிறந்திருக்கின்றது. 8 மாதங்கள் ஆயிருக்கின்றது. இந்த குழந்தை இப்பொழுது நல்ல முறையிலே நடக்கக்கூடிய ஒரு தருவாய்க்கு வந்திருக்கின்றது. எந்த மருத்துவர் கூறினாரோ அந்த மருத்துவர் பார்த்து, இது எங்களுடைய செயல்பாடு அல்ல, கடவுளினுடைய செயல்பாடு, நீங்கள் வணங்கிய அந்த தெய்வத்தினுடைய செயல்பாடு என்று மருத்துவரை அதிர்ச்சி அடைந்ததாக அந்த தாயானவள் என்னிடம் பகிர்ந்து கொண்டாள். அன்பு மக்களே, இதே போன்று பல மக்களுடைய வாழ்விலே புதுமைகளும் அதிசயங்களும் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு செயல், மற்றவர்களிடம் இந்த சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய உயர் திருத்தலத்திற்கு மக்களை அழைத்து வாருங்கள். இன்னும் ஏராளமான வல்லமை புனித தேவசகாயரிடமிருந்து ஆசிராக அந்த மக்கள் பெற்று செல்வதற்கு நீங்கள் அதற்கு ஒரு சான்றாகவும் ஒரு தூதுவர்களாகவும் தேவசகாயனுடைய மறைசாட்சியினுடைய தூதுவர்களாக செயல்பட உங்களை அன்போடு வேண்டுகொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துகளும் ஜெபங்களும்.